மேக்கப் ஆர்டிஸ்ட் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும். ஃபேஸ்க்கு வந்து ஃபவுண்டேஷன் வந்து போட்டாச்சு. பட் பேக் நெக்குக்கும், கைக்கும் எந்த மாதிரி ஃபவுண்டேஷன் வந்து மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது டவுட் இருக்கும். ஸோ அதுதான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ இதுக்கு நம்ம என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு மாய்ஸ்சரைசர் தேவை. ஸோ அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி வாஸ்லினோட மாய்ஸ்சரைசர் வந்து எடுத்திருக்கேன். அது கொஞ்சமா போட்டுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிக்விட் ஃபவுண்டேஷன் வேணும். ஸோ அது எந்த ஃபவுண்டேஷனாக இருந்தாலும் ஓகே. ஃபிட்மி, பிஏசி உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ அது உங்களோட கிளைண்டோட டோனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு லிக்விட் இல்லுமினேட்டர், லிக்விட் ஷிம்மர். இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோடது. உங்களோட கிளைண்டோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பிராண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 to 4 drops வந்து போட்டுக்கோங்க. ஸோ இந்த 3 ப்ராடக்ட்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணி தான் நீங்கள் வந்துட்டு உங்களோட பேக் நெக்குக்கு இல்லைனா வந்துட்டு கைக்கு அந்த மாதிரி பாடி பார்ட்டுக்கு யூஸ் பண்ணணும். பிகாஸ் டைரெக்டாக நீங்கள் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ட்ரை ஆகி பேட்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் கிரே ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தான ஒரு ஃபினிஷ் கிடைக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் ஷிம்மர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஷைனிங்காகவும் இருக்கும். இப்போ நான் இதை அப்ளை பண்ணி காமிச்சிடுறேன் உங்ககிட்ட. வெட் பண்ணி ஸ்குவீஸ் பண்ண ஒரு பியூட்டி பிளெண்டர். இதை வச்சு நான் அப்ளை பண்றேன் இப்போ என்னோட ஹேண்ட்ல. ஸோ இப்போ அப்ளை பண்ணியாச்சு. பாருங்க எந்த அளவுக்கு ஒரு நீட்டா ஒரு ஸ்மூத்தான ஃபினிஷிங் அண்ட் ஒரு கிளாஸியா இருக்குது அப்படின்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ஃபவுண்டேஷனா 3 ப்ராடக்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு கைக்கு, பேக் நெக்குக்கு எல்லாமே வந்து ஒரு ஃப்ளாலெஸ்ஸான ஃபினிஷிங்கும் கொடுக்க முடியும்.